தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதிகாலை வேளையிலே இறை இல்லம் ஒன்று கூடி நாங்கள் பள்ளி செலுத்த வந்திருக்கின்றோம். குறிப்பாக புனித அந்தோனியாருடைய பரிந்துரையிலே நம்பிக்கை கொண்டு எங்களுடைய தேவைகளை மனதிலே சுமந்து கொண்டும் இந்த ஆலயத்திலே நிற்கின்றோம். அந்த வகையில் இன்றைய திருப்பள்ளி தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, சிறந்த பெறுபேறு கிடைக்க, பென்ஸ்டன்லி வதிவிட வீசா கிடைக்க, குழந்தைக்கு எந்தவித ஆபத்துமின்றி சுகப்பிரசவம் நடைபெற, சிந்துஜன் நிரந்தர வீசா கிடைக்க, குறும்படம் மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர, அரவிந்த் ஆகாஷ் நிரந்தர வீசா கிடைக்க, வெல்கின்சன் வெளிநாட்டு பயண தடை நீங்க வீசா கிடைக்க, விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற, வெளிநாட்டு பயண தடை நீங்கி விரைவாக நடைபெற, ஆகாஷ் வீசா கிடைக்க, வெளிநாட்டு பயண தடை நீங்க, குடும்ப நலனுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கிறார் ஒருவர். நிரந்தர வீசா கிடைக்க, சசிகுமார் கபில்தாஸ் தொழில் முன்னேற்றம் பெறவும், உடல் சுக நலத்துடன் வாழவும், கால் குணமடைந்து விரைவில் நடக்க, ரித்திக் பேச்சுத்திறன் அதிகரிக்கன்னு சொல்லி தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த கருத்துக்களை இந்த பள்ளியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இன்னும் இந்த பள்ளியை நன்றி பள்ளியாக ஒப்பு கொடுக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள். விசா கிடைத்தமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். ஆரோக்கிய ராஜா சத்திர சிகிச்சை செய்து குணமடைந்ததற்கு நன்றி கூறுகின்றார். கால் குணமடைந்ததற்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். சத்திர சிகிச்சை முடிந்து நலமாக தாயும் குழந்தையும் வீடு வந்தமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். 21வது பிறந்த நாள் ஒருவர் நன்றி கூறுகின்றார். புனித அந்தோனியார் மூலம் இறைவன் செய்த நன்மைகளுக்காகவும் ஒருவர் நன்றி கூறுகின்றார். இன்னும் 3 பேர் இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து நாமும் இந்த பலியை ஆண்டவருக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தையின் அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேறான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்று எனக்கு வயது 120. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீர் யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார்.
உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார். அவரே உன் முன் நின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ இவற்றிற்கு உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வாய். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான். எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்களின் நாட்டுக்கு செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றிற்கு செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரேல் அனைவர் முன்னிலையிலும் ஆண்டவரிடம் கூறியது: வலிமை பெறு, துணிவு கொள், இவர்களுக்கு கொடுப்பதாக இவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். இதை அவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உன் முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக: ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே. 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 நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே. பண்டைய நாள்களை நினைத்துப் பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப் பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர் உனக்கு சொல்வார். ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே. ஆண்டவரின் பங்கு அவர்தம் மக்களே. அவரது உரிமை சொத்து யாக்கோபே. ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன்,
அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 வசனங்கள் 1 தொடங்கி 5, 10 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, ஆண்டவரே, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவருடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலை பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தாழ்ச்சி என்ற ஒரு பண்பை சொல்லி நிற்கின்றார். மனந்திரும்பி நீங்கள் சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக முடியாது என்ற செய்தியை கொடுத்து அவர் சிறு பிள்ளை போல் ஆக வேண்டும். குழந்தை பிள்ளைகள் போல நாங்கள் எங்களுடைய மனங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் குழந்தைகளுடைய மனதிலே கள்ளம் கபடம் இல்லை, தூய்மையான உள்ளம். நாங்கள் வளர்ந்து வருகின்ற போது அந்த நிலைகளை எல்லாம் மாறி நாங்கள் செல்வதை இந்த உலக போக்குக்குள்ளே அடிபட்டு செல்கின்றோம். அதனாலே தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகள் போல உங்களை தாழ்த்தி கொள்கின்றவர் விண்ணரசில் பெரியவராய் இருப்பார்னு சொல்லி சில இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாரும் உயர்வான இடங்களிலே பதவிகளிலே இருக்க வேண்டும், அல்லது பட்டங்கள் பெற வேண்டும், உயர்ந்த நிலைகளை அடைய வேண்டும் சொல்லி பல முயற்சிகளை எடுக்கின்றோம். அது இந்த உலக வாழ்வுக்கு அவசியமானது. ஆனால் இறையரசு என்று சொல்லுகின்ற போது, விண்ணரசு என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறவர் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தின் ஊடாகவே அங்கே நாங்கள் உயர்நிலைகளை அடைந்து கொள்ள முடியும். அதை ஆண்டவர் என்று நற்செய்தியிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அவை நாங்கள் வாழ்வின் எந்த நிலைக்கு உயர்ந்து சென்றாலும்
இறுதியிலே நாங்கள் அடைக இருக்கின்ற விண்ணக பேரின்பத்துக்கு அவசியமானது எங்களுக்கு தாழ்ச்சி என்ற பண்பு. அங்கேதான் ஆண்டவர் மகிழ்ந்திருப்பார் என்று நற்செய்தி சொல்கின்றது. அவருடைய விருப்பம் சொல்லுகின்றார், சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பது விண்ணக தந்தையின் திருவுளம். அவை இந்த உலகில் வாழுகின்ற மனிதர்கள் அழிந்து போக வேண்டும் அல்லது தொலைந்து போக வேண்டும், நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் இல்லை. அது இருக்கின்றது அப்படியான ஒரு இடம், ஆனால் அங்கே செல்ல வேண்டும் என்பது விண்ணக தந்தையின் திருவுளம் அல்ல என்று சொல்கிறார். அவை தந்தையுடைய திருவுளம் எல்லாரும் மோட்ச பாக்கியம் அடையணும், எல்லாரும் விண்ணக பேரின்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும். எந்த ஆடும், ஆண்டவர் நேசிக்கின்ற எந்த ஒரு ஆடும் வழி தவறி போகக்கூடாது என நாங்கள் அவருடைய உரிமை சொத்து. உரிமை சொத்து என்று இந்த உலகிலே நாங்கள் பலவற்றை சொல்லிக்கொண்டாலும் கடவுளுடைய பெரிய உரிமை சொத்து அவருடைய மக்களாகிய நாங்கள். இந்த கருத்துக்களை நாங்கள் மனதில் இருத்திக் கொள்வோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுக்குரியவர்கள், கடவுளுடைய சொத்து. அவர் விரும்புகின்ற அழியாத நிலையான பேரின்பத்தை அடைந்து கொள்ள தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கற்றுக்கொள்ள இந்த பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய வேண்டல்களை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி செபிப்போம். நல்லாயனாகிய இறைவா குறைக்கும் பணியை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். தமது உன்னத பணிவாழ்வில் வருகின்ற இடர்களை துணை கொண்டு எதிர்கொள்ள தேவையான வல்லமையும் ஆற்றலையும் மனப்பலத்தையும் அளித்திட காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றலின் ஊற்றே இறைவா, திருமுழுக்கின் மூலம் இறைவனின் பிள்ளைகளாக்கப்பட்ட நாம் பெற்றோர், பெரியோர், சகோதரர்களை மதிக்காது ஆணவம் கொண்ட மனிதர்களாக வாழ்கின்றோம். எம்மிடம் உள்ள ஆணவத்தை விட்டுவிட்டு சிறு பிள்ளைகளைப் போன்று தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ்ந்து விண்ணரசில் நுழைந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, இறைவனின் உன்னத பலியில் ஒன்று கூடியுள்ள நாம் எமது பங்கிலுள்ள அனைத்து இளைஞர்களுக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். நவீன கலாச்சாரங்களுக்கும் மது போதைகளுக்கும் அடிமையாகி வழி தவறி சென்று வாழ்க்கையை அழித்து பெற்றோர்களின் கண்ணீரை மனமருந்த செய்கின்றவர்கள் இவர்கள் இவ்வாழ்க்கையை விட்டு விலகி இறைப்பாதையில் பயணித்திட தூய ஆவியின் வல்லமையை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய மக்களாய் நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய பாத்திரம் எடுத்து வைத்திருக்கின்ற மன்றாட்டுக்களுக்கும் குறிப்பாக திறப்பலிலே வேண்டி நிற்கின்ற பலருடைய வேண்டல்களுக்கும் நீர் தயவுடன் செவி சாய்த்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
நீர் கல்வாரி சிகரத்தில் அல்லும் பகலும் உம் கரத்தில் ஆழ்ந்து கிடப்பின் உம் நினைவு உம் சிந்தனை சொல் செயல் யாவுமே உமக்கே அழைக்கின்றோம். காணிக்கையாக உம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் திளைகின்றோம். காணிக்கையாக உம்மை தருகின்றோம். பாவத்தை போக்கி சாவத்தை ஏற்றீர் மனித உருவிலே. பாவத்தை போக்கி சாவத்தை ஏற்றீர் மனித உருவிலே. நீலத்தில் விளைந்த பொருள்களை நிறைவாய் நினைவாய் தருகின்றோம். படைப்பின் இறைவன் நீதானே மகிழ்ந்தே கொடுக்கின்றோம். காணிக்கையாக உம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் திளைகின்றோம். காணிக்கையாக உம்மை தருகின்றோம். சகோதர சகோதரனுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உணர்த்திய வேலைத்து நலனுக்காகவும் மது கையெழுதி பரியேற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இந்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக வம்மாறு செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவி நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித ஜோசவாஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாறு, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
மாற்றும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நீளத்தில் எழுந்தருள நான் தாதியற்றவள். ஆனோர் வாழ்த்து மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்த நம்மை காத்து வாழ்வளிப்பதாக. அசைந்தாடி வருதே, பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வருதே, பல கோடி கீதம் உருவாகுதே. நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி
மண்ணாகும் என்னை மனம் கொள்கிறார். ஆ ஆ, ஆ, உன்னை எண்ணாத என்னை மனம் கொள்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வருதே. பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற வாழ்வில் வருகின்ற துன்பம் துடைக்கின்ற இயேசு நிறைவாகுமே. ஆ மண்ணில் துடிக்கின்ற வாழ்வில் நிறைவாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே. பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே. பல கோடி கீதம் உருவாகுதே. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரியாம இதில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷியல் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெரு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கொடி அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும்.
சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் உமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்து புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அலகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது ஆதரவை கண்ணுணரவும் செய்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். அருள் மாலை பொழியும் மாண்புகிலே, அழகிய மக்கிரங்கும் அந்தோணியாரே. அமுதே அருள் மாலை பொழியும் மாண்புகிலே, அழகிய மக்கிரங்கும் அந்தோணியாரே. இருகரம் நீட்டினின் திருமுகம் பார்த்தோம், இருகரம் நீட்டினின் திருமுகம் பார்த்தோம். ஒரு தரம் பார்த்தங்கள் குறை தவிர்த்தொருவே. அமுதே அருள் மாலை பொழியும் வான்முகிலே, அழகிய மக்கிரங்கும் அந்தோணியாரே. பாஷையுரம்பனை காவல நீரே, பாஷையுரம்பனை காவல நீரே. நேசத்தின் தாவே நினைத்திடையாரே. அமுதே அருள் மாலை பொழி
நித்திய ஸ்ருதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்ருதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்ருதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.